தர்மர் கூறிய விடை. மகாபாரதம் கதை வளமும் கற்பனை திறனும் நூற்றுக்கணக்கான சருக்கமும் 18 பருவமும் கொண்ட மக்கள் உள்ளத்துல புது புது கருத்துக்களை வளர்க்கும்படி முனிவர் வியாசரால் இயற்றப்பட்டது. தோன்றிய காலம் தொட்டு இன்னைக்கு வர புதுமை பொலிவோடு விளங்குறது. அதில் வனப்பருவத்தில் வன வாழ்க்கை சருக்கம் பகுதியில் துவத்தை வனத்தில் பாண்டவர் 5 வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் அந்தனர் ஒருவருடைய அக்னியை உண்டாக்கும் அரணி என்ற கட்டை மானோட கொம்புல சிக்கிக்குச்சு. அந்த மான் காட்டுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. அதை மீட்டு தரணும்னு சொல்லி தர்மர்கிட்ட கேட்டார். அறம் தவறாத தர்மனும் மீட்டு தர்றதா உறுதி சொல்லிட்டு தம்பிமார்களோட, அதாவது பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு மானை தேடி போனாங்க. எவ்வளவு தேடியும் களப்படைஞ்சது தான் மிச்சமானதே தவிர மானாகப்படவே இல்லை. களைப்பு காரணமாக எங்கேயாவது நீர்நிலை தெரியுதா பாரு அப்படின்னு நகுலன் கிட்ட தர்மன் சொன்னார். ஒரு மரத்து மேலே ஏறி பார்த்தபோது ஒரு இடத்துல நீர்நிலை இருக்கிறத பார்த்தாரு. உடனே தர்மன் கிட்ட சொன்னபோது தர்மன் சொன்னார், நீ போய் அம்பு பெட்டிகளில் நீரை கொண்டு வா, நீயும் தாகம் தீர குடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சாரு. நகுலன் அந்த குளத்து பக்கத்தில் போய் முதல்ல தான் தண்ணீர் பருகலாம் அப்படின்னு நினச்சி அந்த குளத்து பக்கத்தில் விரைந்து போனாராம். அந்த வேளையில் வானத்திலிருந்து ஒரு குரல் தடுத்து நிறுத்துச்சான். நகுலா, இக்குளம் என்னுடையது. நான் கேட்கும் கேள்விகளுக்கு விடையளித்த பின் நீ நீர் அருந்த வேண்டும் அப்படின்னு சொன்னிச்சான். தாகம் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால நகுலன் அந்த குரலை மதிக்காம நீரை பருகினானா. கொஞ்ச நேரத்திலேயே மூச்சின்றி தரையில் விழுந்துட்டாரா. இதே மாதிரி நகுலனை தேடி சகாதேவனும், சகாதேவனை தேடி அர்ஜுனனும், அர்ஜுனனை தேடி பீமனும் வந்துட்டே இருக்கும்போது அவங்களும் நகுலன் செஞ்ச அதே தவிர செஞ்சாங்களாம். வானத்தில் கேட்ட அந்த குரலை மதிக்காமல் தண்ணீரை குடித்து அவங்களும் குளக்கரையை பக்கத்திலேயே விழுந்து கிடந்தாங்களாம். இப்படி ஒருவர் பின் ஒருவராக போனவங்க ஒருத்தவங்க கூட திரும்பி வரலையே தண்ணீரை எடுத்துக்கிட்டு அப்படின்னு அதிசயமாக இருக்கேன்னு தர்மர் தம்பிகளை தேடி வழி நெடுக்க தேடி போனாரா. அங்கே தர்மர் கண்ட காட்சி இதயமே வெடிச்சிடும் போல இருந்துச்சான். 4 பேரும் மாண்டுட்டாங்கன்னு நினச்ச தர்மர் புலம்பிக்கிட்டு இருந்தாராம். கொஞ்சம் தெளிஞ்சு அவரும் அந்த குளக்கரையில் நீர் அருந்தலான்னு போனாரா. அப்போ வானத்தில், தர்மா, எனது பெயர் இயக்கன். இக்குளம் எனக்கு உரிமை உள்ளது. என் கேள்விக்கு விடை கூறி நீ தாகம் தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னிச்சான். தர்மர் கொஞ்சம் யோசிச்சுட்டு, சரி நீ கேள்வியை கேளு, நான் தெரிஞ்சதை சொல்கிறேன், உன் கட்டளைக்கே நான் கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டாராம். இயக்கன் தர்மன் கிட்ட 14 கேள்விகளை ஒன்றன் பின் ஒன்றாக கேட்க தர்மரும் அதுக்கு தகுந்த விடைகளை சொல்லிக்கிட்டே வந்தாராம். இறுதியா, மனிதன் ஒருவன் கை கொள்ள வேண்டிய வழிமுறைகள் எவை அப்படின்னு இயக்கன் கேட்க, ரிஷிகள் கூறிய வேத கருத்தையும் பெரியோர் சொல்கின்ற உண்மையான தர்மங்களையும் கைக்கொண்டு நல்ல வழியில் நடக்க வேண்டும். இது ஒருவன் கை கொள்ள வேண்டிய வழிமுறை அப்படின்னு தர்மன் கூற, என் மனம் ஏற்கும் வண்ணம் அறம் தவறாமல் நீ கூறிய கருத்துகளே நான் கேட்ட கேள்விகளுக்கான சரியான விடையாகும். நீ சரியான விடையை தந்ததால் உன் தம்பி நால்வரையும் அழைத்துச் செல்க. உன் புத்தி கூர்மையையும் அறிவின் ஆற்றலையும் போற்றுகிறேன் அப்படின்னு ஆசி கூறி அருளி அனுப்பி வச்சுதான் இயக்கன். என்ன குழந்தைங்களா, கதை பிடிச்சிருக்கா? உங்களுக்கு கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய குட்டி குட்டி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கதையை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.